இவங்க 2 பேரும் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனுக்கு எலிப்சிஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம பாண்ட் தேடி வந்த ஆளுதான். நாம தேடுறது இவன் தான். அவன் முகத்துல தழும்பு இருக்கு. பாண்ட் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே அவனும் இவங்களை கவனிச்சிடறான். என்ன சொல்றீங்க? கண்டுபிடிச்சிடுவான், கையெடு. நம்மள பிடிக்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உர்ரா ஜூட் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு ஏகப்பட்ட குரங்கு வித்தையெல்லாம் காட்டி கடைசியில தப்பிச்சு அந்த நாட்டுல இருந்த ஒரு எம்பசிக்குள்ள பூந்துருவான். அதாவது எம்பசினா என்னன்னா, ஒரு நாட்டுடைய தூதரகம் இன்னொரு நாட்டுல இருக்கும். எதுக்காகனா அங்கே உள்ள தான் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக. அங்கே உள்ள ஆபீசர்ஸ்ட இந்த கருப்பம் போகி, சார் என்ன ஒருத்தன் கொல்ல வரான் சார், அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார்னு சொல்ல, பாண்ட் அது எம்பசின்னு கூட பார்க்காம அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த கருப்பனை வெளியே தூக்கிட்டு வந்துருவாரு. பாண்ட் அத்துமீறி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சனால அங்க இருந்த எல்லா ஆபீசர்ஸும் பாண்டை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த கருப்பனை விடுற மாதிரி விட்டு நம்ம பாண்டு அந்த கருப்பனையும் போட்டு தள்ளி அங்க இருந்த இடத்தையும் வெடிக்க வச்சுட்டு அந்த கருப்பனுடைய பேக்கை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த கருப்பனுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பாமும் ஒரு செல்போனும் இருக்கும். அந்த செல்போன்ல லாஸ்டா எலிப்சிஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே பாண்டு இது ஏதோ ஒரு கோட் வேர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த செல்போனை எடுத்துக்கிட்டு நேரா எம் வீட்டுக்கு போறாரு. அங்கிருந்து டிவைஸை பயன்படுத்தி அந்த மெசேஜ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றாரு. அது எங்க இருந்து வந்திருக்குன்னா பஹாமாஸ்ல ஓஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.